ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீட்டு ஸ்டைலில் கொத்து ரொட்டி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஒரு பேனில் எண்ணெய் காஞ்சதும் நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை போடணும். வெங்காயம் நல்லா வதங்கணும். நல்லா கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கும்போதே நம்ம பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு அதோட ஒரு பழுத்த தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கணும். இன்னொரு தக்காளியையும் அரைச்சி அந்த விழுதையும் சேர்த்து வதக்கணும். ஸோ தட் கிரேவி கன்சிஸ்டன்சி கிடைக்கும். அடுத்ததாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா எல்லாத்தையும் சேர்க்கணும். உப்பையும் சேர்த்து செக் பண்ணி போடணும். ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொத்தமல்லி, புதினா சேர்த்து 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடணும். இந்த ஸ்டேஜில் முட்டையை போட்டு நல்லா கிளறணும். அதில் பெப்பர் கொஞ்சம் போட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ரொட்டி துண்டுகளை நல்லா சேர்த்து கிளறி விடணும். நல்லா சாஃப்டாகி வர நேரத்தில் உப்பையும் செக் பண்ணி கிளறி விடணும். அவ்வளோதான், முட்டை கொத்து ரொட்டி ரெடி ஆயிடுச்சு. இதை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் எடுத்துக்கலாம். குழந்தைங்களுக்கு ஸ்கூல் லஞ்சுக்கும் பேக் பண்ணி கொடுக்கலாம். ஸோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.